தமிழில் உள்ள ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஆன்மீகத்தன்மை நிறைந்தது. குறிப்பாக ஆடி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஆடி மாதத்தில் வரும் வெள்ளி, செவ்வாய் கிழமைகள் எந்த அளவு சிறப்பு வாய்ந்ததோ அந்த அளவிற்கு மிகவும் புகழ்பெற்றது ஆடிப்பெருக்கு எனப்படும். ஆடி 18 ஆகும். தமிழ்நாடு முழுவதும் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பெருக்கு நாளில் புண்ணிய தலங்களின் அருகே உள்ள நதிக்கரைகள் அருகே பக்தர்கள் அதிகாலையிலே நீராடி சாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்த நன்னாளில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். ஆடிப்பெருக்கு நன்னாளில் அதிகாலையிலேயே புண்ணிய தலங்கள் அருகே உள்ள நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பது வழக்கம். நதிகள், குளம், கடல் ஆகிய நீர்நிலைகள் அருகே ஆயிரக்கணக்கானோர் தங்களது முன்னோர்களுக்காக தர்ப்பணம் அளிப்பார்கள். காவேரி கரையோரம், ராமேஸ்வரம் ஆகிய இடங்களில் அதிக அளவில் தர்ப்பணம் அளிப்பார்கள். ஆடிப்பெருக்கு என்றால் அனைவரது நினைவுக்கும் முதலில் வருவது தாலி கயிறு மாற்றுதலே ஆகும். புதியதாக திருமணமான தம்பதியினர் இந்த நன்னாளில் தாலி கயிறு மாற்றிக்கொள்வது வழக்கம். ஆடிப்பெருக்கு நாளான இன்று காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரையில் தாலி மாற்றிக்கொள்வதற்கு ஏற்ற நேரமாக கருதப்படுகிறது. ஆடிப்பெருக்கு நாளை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படும். இந்த ஆண்டு சிவபெருமானுக்கு உகந்த சோமவாரத்தில் இந்த ஆடிப்பெருக்கு வந்திருப்பது கூடுதல் சிறப்பாகும். கோயில்களில் அதிகளவு பக்தர்கள் வருவதை முன்னிட்டு அவர்களுக்கு அன்னதானம் கோயில்கள் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் அதிகளவு வழங்கப்பட உள்ளது. அன்னதானம் வழங்குவதும் புண்ணியம் என்பதால் பல இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட உள்ளது. ஆடிப்பெருக்கு நாளில் தங்கம் வாங்கினால் சிறப்பென்று கூறுவார்கள். மங்கள நாளான இந்த ஆடிப்பெருக்கு நாளில் தங்கம் வாங்கினால் மேலும் செல்வம் பெருகும் என்று நம்பப்படுகிறது. தங்கம் வாங்க இயலாதவர்கள் கல்லுப்பு, மஞ்சள் வாங்குவது சிறப்பாகும். இது வீட்டின் செல்வத்தை அதிகரிக்கும் என்பது ஐதீகமாகும். ஆடிப்பெருக்கு நாளான இன்று வீட்டிலே சாமி கும்பிடும் வகையில் காலையிலே எழுந்து வீட்டை கழுவி சுத்தப்படுத்தி நீராட வேண்டும். பின்னர் வீட்டின் பூஜை அறையில் மஞ்சளில் விநாயகரை பிடித்து வழிபாடு செய்ய வேண்டும். வாழை இலையில் வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம் ஆகியவற்றுடன் படையலிட்டு சாமி தரிசனம் செய்ய வேண்டும்.